மீண்டும் ஆயுத நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை இன்று வெளிவந்திருக்கிறது. நிறைய பரபரப்பான அறிவிப்புகள், பல திட்டங்கள். இது காங்கிரஸ் கட்சியை தேசிய அளவில் கரை சேர்க்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் உள்ளடக்கம். மகாலட்சுமி திட்டத்தின் மூலமாக ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கேஷ் டிரான்ஸ்ஃபர். தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டால் நீட் கட்டாயம் இல்லை, மாநிலங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் அமல்படுத்தலாம். தற்போதைய ஜிஎஸ்டி ரத்து, ஜிஎஸ்டி 2.0 ஒன்று வரும். தனிநபர் வருமான வரியில் மாற்றங்கள், மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு இட ஒதுக்கீடு, பாஜகவுடைய மக்கள் விரோத பல சட்டங்கள் ரத்து என்று அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி நிறைய பல அறிவிப்புகள், அதெல்லாம் இன்றைய விவாதத்தில் விரிவாக விவாதிக்க போகிறோம். கேள்வி: பாஜக பாய்ச்சலுக்கு பிரேக் போடுமா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை? இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார். அரங்கத்தில் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு மதிவாணன் மற்றும் பாஜகவின் சார்பாக திரு எஸ்ஜி சூர்யா, மேலும் விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறார்கள். நான் டாக்டர் சுமந்த் கிட்டேருந்தே இணையணும்னு நினைக்கிறேன். இந்த அறிக்கையுடைய ஹைலைட்ஸாக நீங்கள் பார்க்குறது? அதாவது ஹரி, இந்த அறிக்கை எனக்கு அவ்வளவு உற்சாகத்தை கொடுக்கல. சில விஷயங்கள் வரவேற்கத்தக்க வகையில அமைஞ்சிருக்கு. ஆனால் வெறும் இடஒதுக்கீடை அதிகரிக்கிறது, இலவசங்களை கொடுக்கறத மட்டும் ஒரு மையமாக வைத்துக்கொண்டு ஒரு அறிக்கை, தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறது புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேர்தல் அறிக்கைகள் தான் வெற்றியை தேடி தருகின்றனவா இல்லையா அப்படிங்கிறது ஒரு தனி விவாதம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க காஸ்ட் சென்சஸ், ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று காங்கிரசினுடைய ஏற்கனவே அறிவித்த திட்டம், அதை நான் வரவேற்கிறேன். சமூக நீதியின் அடிப்படையில நீங்க ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு சதவிகிதத்தை அதிகரிக்கிறீங்க, சரி. இரண்டாவது விஷயம், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சலுகைகள் அதிகரிக்கிறீங்க, அதுவும் மிகவும் சரி. பெண்களுக்கு 50% அரசு உத்தியோகங்களில் கொடுக்குறீங்க, அதுவும் வரவேற்கத்தக்கது. அப்புறம் 1000 ரூபாய் பென்ஷன் 1000 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்றீங்க. அதுக்கு பிறகு டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு அதிகமா உதவி கொடுக்கறதுக்கு திட்டங்கள்லாம் சொல்றீங்க. எனக்கு என்ன இல்லைன்னு உங்களுக்கு ஏமாற்றமா இருக்கு? எனக்கு என்ன இல்லைன்னா, ஒரு விஷன் நாட்டுக்காக பிஜேபி பாத்தீங்கன்னா, இந்தியாவை தலை சிறந்த நாடு ஆக்கிடுவோம், எக்கனாமிக் பவர் ஹவுஸ் ஆக்கிடுவோம், ஆக்கல, அது வேற விஷயம். அதுல பாதி திட்டங்கள் அவங்க சொல்றது நடைமுறைப்படுத்துறது இல்ல, அது வேற யாராவது பண்ண திட்டங்களுக்கு கிரெடிட் எடுப்பாங்க, பேரை மாத்துவாங்க, இதெல்லாம் வேற. ஆனால் நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை மகன் கூட அவனுக்கு ஒரு கனவு இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். வெறும் நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், அது எஸ், அது செய்ய வேண்டும், அதை நான் குறை சொல்லல. ஆனால் அது மட்டும் போதுமா என்பதுதான் சார். இது எலெக்ஷனுக்கான மேனிஃபெஸ்டோ இல்ல சார். நாட்டை உயர்த்தது லட்சியமா இருக்கலாம், பட் ஒரு வாக்காளரை கவர்றது தானே மேனிஃபெஸ்டோடைய மையம். இல்ல ஹரி, நாடு உயரட்டும், ஏன் வீடு உயரமான்னு பார்த்து தானே வாக்காளர் இல்ல ஹரி, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 2014 2019 எல்லாம் 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் கவர்ச்சிகரம். எனக்கே 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் வர போறது. ஸ்மார்ட் சிட்டி பெரிய விஷயமா இருக்கும். ஒரு ஏழை பெண்ணுக்கு எனக்கு 1 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு. நோ, நீங்க அதாவது நீங்க திருப்பி 5 or 6 சொல்றீங்க. 1000 ரூபாய் கொடுக்கணும்ங்கிறத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். நான் அதை குறை சொல்லவில்லை. அது மட்டும் போதாதுங்கிற. நீங்க எல்லா செக்ஷனுக்கும், இப்போ நடுத்தர சேலரிட் எம்ப்ளாயிஸ் என்ன சொல்றாங்க, டாக்ஸ் பெனிஃபிட் ஏதாவது கொடுத்துருக்கலாம், அறிவிச்சிருக்கலாம், இன்கம் டாக்ஸ் ரேட்டை நாங்க குறைப்போம், ஏதாவது ஒரு அவங்களும் முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட 300 மில்லியன் 400 மில்லியன் நபர்கள் இந்த குரூப்ல இருக்காங்க. அவங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு, அதுக்கும் யூ ஹேவ் டு கிவ் தம் சம்திங். சோ எல்லா செக்மெண்ட்டுக்கும் ஏதேனும் கொடுக்க வேண்டியது. இதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலையா? இவங்க ஒரு டார்கெட் செக்ஷன் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே சில செக்ஷன்ஸ் பிஜேபி பக்கம் இருக்கு. சோ எந்த செக்ஷனை டார்கெட் பண்ணணும், அதுல இருந்து ஓட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பார்க்கலையா? வீக்கர், அப்ரஸ், டவுன் ட்ராடன், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ். இல்ல ஹரி, நீங்க பிஜேபி மாதிரி நாங்க இல்ல.
எல்லா சமுதாய மக்களையும் நாங்கள் அரவணைத்து செல்வோம் அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. அதை பார்க்கும்போது நீங்க இடபிள்யூஎஸ்ல என்ன சொல்றீங்க? இடபிள்யூஎஸ் எல்லாருக்கும் போய் இருக்கும் அப்படிங்கிறீங்க, ரைட்டா? சோ அதனுடைய பர்பஸ் ஆஃப் இடபிள்யூஎஸ் எதுக்காக அரசு கொண்டு வந்ததோ அது வந்து டிஃபீட் ஆயிடுது. பட் நான் இடபிள்யூஎஸ் நீங்க எப்படி வேணா கொடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, வாட் இஸ் தட் பிக் ஐடியா ஃபார் த கண்ட்ரி? இந்தியாவுக்காக மிகப்பெரிய ஐடியாவை நீங்க என்ன வைக்கிறீங்க? இந்தியாவுக்கான பிக் ஐடியாவை திரு ஹிதாயத்துல்லாட்ட கேட்போம். ஹோல்ட் யுவர் தாட்ஸ். நான் உங்கள்ட்ட மீண்டும் வரேன். யூ கேன் எங்கேஜ் இன் இல்ல ஒரே ஒரு கடைசி பாயிண்ட் ஹரி ஒரே ஒரு கடைசி பாயிண்ட் ஃபினிஷ். கடைசி பாயிண்ட் என்னன்னா, தனியார் துறையில இடஒதுக்கீடு பள்ளிகளில் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. பட் இதெல்லாம் அறிவிக்கும் போது நிச்சயமாக அது வந்து எந்த அளவிற்கு வரவேற்பு பெறும் வாக்கு சதவிகிதத்தில் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா தனியார் துறையில நீங்க இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இட்ஸ் a வெரி கான்ட்ரோவர்ஷியல் டாபிக். எனக்கு என்னன்னா, இந்த தேர்தல் அறிக்கை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை போன்று இருக்கிறது. திரு ஹிதாயத்துல்லா, வணக்கம். அன்பு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி நான் சொல்வதற்கு முன்பாக ஒரு நல்ல விமர்சகர் என்னுடைய அன்பு நண்பர் சுமந்த் அவர்களுக்கு ஓரிரு பதில் மட்டும்தான். ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரிலே டி நகர் போன்ற நகரங்களிலே ஸ்மார்ட் சிட்டி என்று அமைத்து இன்றைக்கு மோசமான ஒரு சூழ்நிலை, வெள்ளம் வந்த பொழுது அதிகமாக பாதிக்கப்பட்ட இடமாக இருந்தது மட்டுமல்லாமல் பல்லாயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ஸ்மார்ட் சிட்டி. அது பக்கம் இருக்கட்டும். தனியார் பள்ளிகளிலே 25 விழுக்காடு காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலமாக எப்படி ஏழை எளியவர்களும் பணக்கார பள்ளிகளிலே படிக்க முடியுங்கிறத உருவாக்குச்சோ காங்கிரஸ், அதே மாதிரி தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக காங்கிரஸ் கொடுக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் கிழக்கும் மேற்குமாக தெற்கும் வடக்குமாக நடந்து பார்த்த பிறகுதான் அவர்களுக்கு நீதியை விட நியாயம் என்பது தேவை என்பது உணர்ந்தார். நீதி என்பது கூட சில நேரங்களிலே சட்டத்தின் வழிமுறைகளிலே இருக்கும். அந்த நீதி என்பது கிடைக்காமல் போகும். ஆனால் நியாயம் என்பது நீதியையும் தாண்டி கிடைக்கக்கூடிய ஒரு நியாயம்தான். இந்த 5 நியாயங்கள் 25 வாக்குறுதிகள் என்ற அடிப்படையிலே கொடுக்கப்படுகிறது. நான் கேட்குறேன், இன்றைக்கு உங்களுக்கு பெண்கள் பாதி பேர் பெண்கள். இந்த பெண்களுக்கு மகாலட்சுமி திட்டம் மூலம் 1 லட்சம் ரூபாய் அந்த மூத்த குடும்பத்துடைய மூத்த பெண்மணிக்கு வரவு வைக்கப்படும் என்று ஒரு வாக்குறுதி. பெண்களுக்கு சரி பகுதி 50 விழுக்காடு வேலை வாய்ப்பு. இதெல்லாம் நிச்சயமாக நடைபெற வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் மணிப்பூர் உள்பட இந்த கொடுமைகளுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும். இது பெண்கள். 60 விழுக்காடு இந்திய மக்களிலே விவசாய குடும்பம். இந்த விவசாய குடும்பத்துக்கு எம்எஸ்பியை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்வது மட்டுமல்ல, விவசாயிகளுடைய இடுபொருள் உள்பட ஜிஎஸ்டியில் இன்னைக்கு அத்தியாவசிய உணவுப் பொருள் மருந்துக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டாங்க. அதையெல்லாம் தவிர்க்கப்படும் என்பதும் சூசகமாக இங்கே அதை நிறைவேற்றுவதை நோக்கி சென்றதுனால தான் 10 ஆண்டுகளில் அதிகமாக விலை அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் அது மிகவும் சுருங்கி போச்சு. அப்போ காங்கிரஸ் கட்சி விவசாயிகளுக்கு யூரியா மானியத்தில் கொடுத்துச்சு. அந்த மானியத்துடைய பணத்தை குறைச்சது இந்த ஆட்சி. அது மட்டுமல்ல, 3 மடங்கு யூரியாவுடைய விலை ஏறிச்சு. 2014 விலையும் 2023 விலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரியாவுடைய விலை 3 மடங்கு ஏறிச்சு. அப்போ விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. 3வது, உங்களுக்கு விவசாயி அல்லாமல் சமூக நீதி. திமுகவுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படுமான்னு கேட்டாங்க. இப்போ திமுகவுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படும். அதற்கு மேலே உள்ள வாக்குறுதி நிறைவேற்றப்படக்கூடிய அளவில் இன்னைக்கு ஓபிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சியாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக சட்டங்கள் வருகிறது. இன்னொரு விஷயம் சொன்னார், அதாவது நம்முடைய சமூக நீதிங்கிற அடிப்படையில் 10 விழுக்காடு ஏழைகளுக்கானது தான். இடபிள்யூஎஸ்னா அதுக்கு உங்களுக்கு விளக்கம் புரியும். அந்த இடபிள்யூஎஸ் உண்மையாக கொடுக்கப்படும். அது வேணால் கொஞ்சம் நெருடலாக இருக்கலாம் சுமன் சார் போன்றவர்களுக்கு. இந்த இடபிள்யூஎஸ் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சாதி ஏழைகளுக்கும் கொடுக்கப்படும். அதனால் நாங்கள் பாஜக கொண்டு வந்த திட்டத்தை நாங்கள் தடுக்கலை, அது தொடரும் என்பதையும் காங்கிரஸ் சொல்லுது.
அது நீர்த்து போகுமா இல்லையா என்பது காலம் வந்து சொல்லட்டும். ஆனால் இன்றைக்கு சமூக நீதி என்ற அடிப்படையில் கல்வி உரிமை, அதே மாதிரி மாநிலங்களுக்கான உரிமை, மாநிலங்களோட உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக 10 ஆண்டுகளில் பாஜக அரசு பறித்து கொண்டது. எந்த அளவுக்கு போச்சுன்னா மாநில முதல்வர்களையும் அவர்கள் கைது செய்யலாம் என்கிற ஒரு நிலைக்கு போனதை நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மாநிலங்களுக்கு பொது பட்டியலில் இருப்பது கூட மாநிலங்களுடைய பட்டியலில் மாற்றப்படும். உதாரணமாக நீட்டு. இந்த நீட்டில் அனிதா போன்ற பல மாணவ மாணவிகள் கொலை செய்யப்பட்டனர். அவர்கள் தற்கொலை என்று நான் சொல்ல மாட்டேன், இந்த நீட்டின் காரணமாக. அப்படிப்பட்ட ஒரு சூழலை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு மீனவர்களுடைய அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். அதே போன்று உங்களுக்கு நம்முடைய மாணவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும். இன்னைக்கு காங்கிரஸ் கொடுத்திருக்குன்னு சொன்னா உங்க மேனிஃபெஸ்டோங்கிறதுனால என்னுடைய இல்ல, உங்க பார்ட்டி 99% மக்கள் எங்க கார்ப்பரேட்டை தவிர இன்னொன்னு சொல்றாங்க, கார்ப்பரேட்டுகளுக்கு அந்த முறைகட்ட நிலையில கிடைத்த அந்த சலுகைகள் எல்லாம் நீக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, இது 100% விழுக்காடு மக்களால் வரவேற்கப்படக்கூடிய தேர்தல் அறிக்கை. இது புனித அறிக்கை. கமிங் எனி டைம். இந்த திரு சூர்யா, நீங்க ராமரை நம்புறீங்க, மகாலட்சுமி உங்களை கரை சேர்க்க மாட்டாங்களா? பாருங்க, முதல்ல எவ்வளவு ஏழைகளுக்கான திட்டம். ஹரி, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதா? ரொம்பலாம் தெரியாது. இன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு இது என்ன எழுதியிருக்கு படிங்க. நியாயப்பத்திர. நியாயப்பத்திரனா என்னன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அதனால தமிழ்லயும் நியாயம் தான். பத்திரானா என்ன, நியாயம்னா என்ன போட்டுருங்க. அதனால முதல்ல தேர்தல் அறிக்கையை தமிழ்ல விடணும் காங்கிரஸ் கட்சி, அப்பதான் தமிழர்களுக்கு புரியும். ஹிந்தியில தேர்தல் அறிக்கையை விட்டுட்டு இதை கொண்டு வருவோம்னீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாது இல்லையா? ஏன்னா ஹிந்தி சொல்லி கொடுக்காம இவங்க தடுத்துட்டாங்க, அதனால எங்களுக்கு புரியல. இப்போ இவ்வளவு பெரிய கட்சி டைவர்சிட்டி சொல்லக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழியிலையும் விட்டுக்கணுமா வேண்டாமா? நியாயப்பத்திரம்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு புரியல, தெரியல. எப்படி கொண்டு போறது மக்கள் கிட்ட? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. திமுக நண்பரும் ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். ஹிந்தியில தேர்தல் அறிக்கை விட்டுருக்கீங்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி புரியும்? ஹிந்திலேயே பதில் சொல்றேன். அவங்க ஏற்பாடு செய்த ஹிந்தி சந்தா தோ கான்ட்ராக்ட் லோ. சந்தானா நிதி கொடு, நீ கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு 4 லட்சம் கோடியை வாரி வழங்கினாங்க இல்லையா, அந்த இந்திய யார் சொன்னது? அவங்க தான் சொன்னது. அதனால முதல்ல டைவர்சிட்டி, இந்தியா வந்து பன்முகம் கொண்ட ஒரு நாடு. அதுதானே சார் நீட். நீங்க உங்க மாநிலம் பிடிச்சிருக்கா, நீட் எடுத்துக்கோ. அதனால நீட் பிடிக்கலையா, தூக்கி போடு. தமிழ் வந்து உலகத்திலே தொன்மையான ஒரு மொழி. எங்க பிரதமர், நம்மளுடைய பிரதமர் எல்லா இடத்துலயும் அதை குறிப்பிட்டு இருக்கார். ஆனா காங்கிரஸ் கட்சி வந்து தமிழை வந்து புறக்கணிச்சிருக்கு. இந்த தேர்தல் 24 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கீங்க. சமஸ்கிருதத்துக்கு 1000 கோடி இல்ல, நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, என்னுடைய கருத்து சொல்லிடுறேன். இப்போ இந்த தேர்தல் அறிக்கையோட பேக்ட்ராப்புக்கு போலாம். அதிகமா குடிக்க மாட்டேன், ஒரே வரிதான். சொல்லுங்க. உங்க ஆட்சியில எவ்வளவு தமிழுக்கு ஒதுக்கினீங்கன்னு கேக்குறேன். அதாவது உங்க பதில் சொல்லட்டுமா? அதுக்கு போனோம்னா டிபேட் தள்ளி போயிடும். அதாவது இந்தியாவில் மொத்தம் 10 சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அதில் 9 சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் நிறுவப்பட்டது. பிஜேபி ஆட்சியில் கடந்த 10 வருஷத்தில் ஒரு சமஸ்கிருத பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துக்குலாம் நிதி ஒதுக்கி தான் ஆகணும். காங்கிரஸ் திறந்துட்டாங்கன்னு அதை இழுத்து மூட முடியாது இல்லையா? அதனால 10 பல்கலைக்கழகத்துக்கும் நிதி ஒதுக்குறோம். தமிழுக்கு எவ்வளவு பல்கலைக்கழகம் நீங்க திறந்திருக்கீங்க, திறந்து கொடுங்க, நாங்க நிதி ஒதுக்குறோம். இது மொழிக்கு ஒதுக்கப்பட்டது இல்ல, சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியில் திறக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் சொல்லிட்டு வெளியே போய் நினைக்காதீங்க. திருப்பி அடிப்போம், உங்க பொய்யெல்லாம் திரும்பி திரும்பி மக்கள் முன்னாடி கொண்டு போவோம். மக்கள் உங்களை அடிச்சு துரத்துறதுக்கு காத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல கூட. இப்போ சப்ஜெக்ட்டுக்குள்ள நான் வந்துடுறேன். சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்துடுறேன். அதாவது நேத்து வந்து இந்தியா டிவி CNN ஒப்பீனியன் போல் வந்திருக்கு. காங்கிரஸ் மொத்தம் இந்தியாவில் 38 இடங்களை ஜெயிக்க போறாங்கன்னு அவங்க கருத்து கணிப்பு. அப்போ ஆட்சிக்கு வரப்போகாதவர்கள் என்ன வாக்குறுதி வேணாலும் கொடுக்கலாம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஹிப்போக்ரஸியை நான் சொல்றேன். இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க, என்ன சொன்னாங்க? வேலை இல்லாத எல்லா இளைஞர்களுக்கும் மாதம் 3000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்தாங்களா இல்லையா? ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொல்றாங்க?
போன அகடமிக் இயர்ல காலேஜ் பாஸ் அவுட் பண்ணி வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் எவ்வளோ நாள் தருவாங்களாம்? 1 வருஷம் மட்டும்தான் பணம் தருவாங்களாம். இப்போ 1 லட்ச ரூபாய் இளைஞர்களுக்கு தர, 1 லட்ச ரூபாய் உரிமை தொகைலாம் அங்க கொடுத்தா இல்ல, நாடு முழுக்க 1 லட்சம் இல்ல 1 லட்ச ரூபாய் இளைஞர்கள் எல்லாருக்கும் தர, 1 லட்ச ரூபாய் பெண்கள் எல்லாருக்கும் தரேன்னு சொல்றாங்க இல்லையா? நாளைக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க? ஆட்சிக்கு வரப்போறது இல்லை, ஒருவேளை வந்தா என்ன வரவே போறது கிடையாது. ஒருவேளை கர்நாடகா மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எல்லாருக்கும்லாம் சொல்லல, அதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலாங்க, அண்ணன் இருக்காரு திமுகல, முதல்வர் எவ்வளவு தடவை சொன்னாரு அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன கொண்டு வந்தாங்க? டிவி இருந்தா கொண்டு வர மாட்டோம், ஃப்ரிட்ஜ் இருந்தா கொடுக்க மாட்டோம், வண்டி இருந்தா கொடுக்க மாட்டோம். அதனால மக்களை முட்டாளாக்குவதை மக்கள் ஏற்பதாக இல்லை. 2019 இவங்க என்ன சொன்னாங்க? அனைத்து குடும்பங்களுக்கும் 5000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கிறோம், வருடத்திற்கு 72,000 ரூபாய் கொடுக்கிறோம் நாங்க. ஆனா மக்கள் ஒட்டுமொத்தமாக இவர்களை நிராகரித்து விட்டார்கள். எதிர்க்கட்சி அந்தஸ்தில் கூட உட்கார வைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், இவர்கள் சொல்லக்கூடியதுல 10 டாப் ப்ராமிஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாமே இவங்க ஆட்சி காலத்துல கொண்டு வந்ததை இவங்க ஒழிக்கிறோன்றாங்க. இதுக்கு பேர் ஒரு தேர்தல் இருக்கியா? நீட் யார் கொண்டு வந்தா? இப்ப அனிதா அவர்கள் கொல்லப்பட்டார்கள் சொன்னாங்களே, காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த நீட்டினால் அனிதா கொல்லப்பட்டார். உங்க கட்சியில 2010 பாஸ் பண்ண நீட் மசோதா தான் இன்னைக்கு அமல்ல இருக்குன்றது தெரியுமா தெரியாத ஹிதாயத்துல்லா அவர்களுக்கு? நீங்கள் கொண்டு வந்த நீட்டால் கொல்லப்பட்டார் அமிதா. நாங்க எங்க பிஜேபில எங்க கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோல நீட் இருக்கா? நாங்க நீட் இம்ப்ளிமென்ட் பண்ணுவோம்னு சொன்னோமா? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததை நாங்கள் பின்பற்றுகிறோம், அவ்வளவுதான். இன்னும் நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. நீட் நீங்க பின்பற்ற வேண்டாம் உச்சநீதிமன்றம் சொல்லிட்டீங்கன்னா தூக்கி போட்டு நாங்க போயிட்டே இருக்கோம், எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. இப்ப வந்து இடஒதுக்கீடு 50% அதிகமா பண்றோம், 50% அதிகமா பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆனா நீதிமன்றம் மூட மாட்டேங்குது. நீதிமன்றம் தானே சொல்லுது ஹையஸ்ட் கேப் 50%. அதை மீறி இவங்க எப்படி பண்ணுவாங்க? யாரை முட்டாளாக்குறீங்க? மக்கள் அது எங்க 38 சீட்டு ஜெயிக்க போறவங்க கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் எப்படி பண்ண முடியும்? 400 சீட்டு வேணுங்க கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பண்றதுக்கு. அடுத்த 100 ஆண்டுகள்ல காங்கிரஸ் 400 இடம் ஜெயிக்க போறது கிடையாது. நீங்க நீங்க பேசுறது புரியல. இன்னும் அவர் குறுக்கிட்டா யூரியா பொங்கின்னு வராரு. யாரு 2 பேர்கிட்ட பேசுறாங்க, மூணாவது ஒருத்தர் வரும்போது நான் குறுக்கிட்டேன். நான் அமைதியா தானே உட்கார்ந்திருக்கேன். என்ன பத்தி பேசும்போது அமைதியா. நான் என்ன சொல்றேன்னா, டிபேட் எடுத்துட்டு போவோம். விடுங்க இல்ல சப்ஜெக்ட் வாங்க, சப்ஜெக்ட் குள்ள போகாம வெளியில அவுட் ஆஃப் போக கூடாது. பேச வாங்க சார், பொறுமையா இருப்போம் சார். ஏன் அவசரம்? பேச உங்க டைம் வரும்போது பேசுங்க, நீங்க பண்ணாதீங்க. அவர் பேசிட்டா 2 பாயிண்ட் சொல்லிடுறேன், அப்புறம் முடிச்சிடுறேன். இப்போ இவர்கள் சொன்ன மேனிஃபெஸ்டோல காஸ்ட் சென்சஸ் எடுப்போன்றாங்க. 2011 இதே மத்திய அமைச்சர் சிதம்பரம் அப்ப இருந்த ஒரு உள்துறை அமைச்சரா பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு, காஸ்ட் சென்சஸ்லாம் எடுக்க முடியாதுங்க, அது மாநிலத்தோட பிரச்சனை, மாநிலங்கள் தான் பார்த்துக்கணும், மத்திய அரசு எப்படி எடுக்கணும்ன்றாங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சுவாமிநாதன் கமிட்டி இது இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்றாங்க. 2006 சுவாமிநாதன் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. 2014 வரைக்கும் 9 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதனால நீங்க கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கை என்னன்னா, 60 ஆண்டு காலமா நீங்க பண்ண எல்லாத்தையும் நாங்க திருப்பி புரட்டி போட போறோம். 60 ஆண்டு காலமா நாம தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பெல்லாம் திருத்த போறோம்னு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கீங்க. 38 சீட்டு கூட மக்கள் கொடுக்க போறது கிடையாது இந்த தேர்தல் அறிக்கை. அதான் என்னுடைய முதற்கட்ட கருத்து. சார்ஜஸ் திரு இதயத்துல்லா கிட்ட சொல்லியிருக்கிறதுனால திரு இதயத்துல்லா கிட்ட வந்துட்டு நான் உங்கள்கிட்ட வரேன். ரொம்ப சுருக்கமா திரு இதயத்துல்லா, ஷேரிங் டைம் பிட்வீன் யூ அண்ட் மிஸ்டர் மதிவான். திரு இதயத்துல்லா, ஒரு 38 சீட்டுங்கிறது அவர் தெரியாம சொல்றாரு. தமிழ்நாட்டில் 38 சீட்டு காங்கிரஸும் திமுகவும் பெறும். இப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சி இன்றைய தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையில பல மாற்றத்தை இன்றைய தலைவர் ராகுல் காந்தி ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை இப்படிதான் கொச்சைப்படுத்துவீங்க. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் பட்டியலினம் என்பதனால் அவரை தவிர்த்துவிட்டு ராகுல் காந்தி சொல்றீங்களா? இதெல்லாம் உள்நோக்கம் இல்ல, அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க, மனசுல இருக்கிறதால வரும். கார்கே அவர்களை இன்றும் அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தமிழர்களுக்கு முன்னாடி அவர் வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு. திரு மதிவானன், இந்த விமர்சனங்கள்லாம் எப்படி பார்க்கறீங்க? வாஜ்பாய் ஆட்சியால பிஜேபி மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராமோட இருந்துச்சு. இன்னைக்கு மெஜாரிட்டி வந்ததனால இந்திய மக்களுடைய எல்லா உரிமைகளையும் பறிக்குதா இல்லையா? ரெண்டுக்கு ஆட்சி வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதுவும் பிஜேபி தான், இதுவும் பிஜேபி தான். அந்த மாதிரி தான் காங்கிரஸ் அடுத்த வருஷத்துல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும்னு சொல்றாரோ திரு மதிவானன். அதாவது வரலாறு பல சர்வாதிகாரிகளை பார்த்துருக்கு சார். அந்த சர்வாதிகாரியோட அடுத்த ரூபம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள். நண்பர் பேசும்போது சொன்னார் இந்த அறிக்கையை பற்றி. நான் என்ன கேட்குறேன், பிஜேபிக்கு தமிழ் மேலே பாசம் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய சாதனை. ரெண்டாவது வந்து அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கின பற்றிலாம் 2 பேரும் பேசியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா,
சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க, இந்திக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்கன்றதுல தமிழுக்கு எவ்வளோ ஒதுக்குனீங்கன்னு தான் எங்களோட கேள்வி. நீங்கள் யாருக்கு வேணால் எவ்வளோ வேணால் ஒதுக்கின்னு போங்க, எங்களுக்கு எவ்வளோ ஒதுக்குனீங்க, எத்தனை மடங்கு கம்மியாக ஒதுக்குறீங்க? இது இடம் ஒதுக்கி இருக்காங்களோ? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதயத்தில் மட்டும் இடத்த கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து வெளியால் கொடுத்துறது அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது சார். நீங்கள் வேற அதுக்கடுத்து அவர் என்ன சொன்னார்னா, உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டோம், நாளை காலம் எல்லாத்தையும் செஞ்சுருவோம். நாங்கள் உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடிச்சு டெல்லி மாநில அரசுக்கு. உடனே நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை எடுத்துன்னு வந்து டெல்லி மாநில அரசோட உரிமையை பறிக்கல நீங்கள். அப்போ உச்சநீதிமன்றத்தை கேள்வி நீங்கள் ஏற்றுக்கிட்டு போனீங்களா? அதனால் இவர் கேட்ட ஒரு 3 கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தேர்தல் அறிக்கைக்குள்ளே நான் வந்துடுறேன். தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் சுமன் சார் சொன்னது அதனால் அதை விட்டு நான் வெளில சொல்லணுன்னா, எனக்கு வந்து இந்த பிஎம் கேர் ஃபண்டுலேருந்து ஒரு வசூல் பண்ணீங்கல்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கு வசூல் பண்ணதுக்கான கணக்கே காட்டல மாட்டுறாங்க சார். அது யாரோட காசு சார்? இந்த மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணிவிட்டு அதோட கணக்கு வழக்கு எங்கே சார்? கேட்டால் ஆர்டிஐயில் கச்சத்தீவு மட்டும் எடுத்து கொடுத்துருவீங்க, ஆனால் பிஎம் கேர் ஃபண்டு மட்டும் கேட்க மாட்டீங்களா? 2 நாட்டுக்கு போட்ட ஒப்பந்தத்தை மட்டும் எடுத்து வெளியிடக்கூடாது, ஆனால் அதை வெளியிடுவீங்க நீங்கள். ஆனால் இந்த நாட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோ போட்டு வசூல் பண்ண ஒரு நிதியை வெளிப்படையாக காட்டுங்கன்னு சொன்னால் காட்ட மாட்டீங்க. அது என்ன கணக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு சொன்னால் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது எங்களோட இந்த திட்டத்தில் வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கு 400 ரூபா உயர்த்தி தருவோம்னு சொல்லியிருக்கோம். இது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய திட்டம் தான். அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து நிச்சயமாக மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு ஒன்று தான். அதில் இது வந்து இந்த உலகத்தில் மாற்ற முடியாத ஒன்று கிடையாது. இந்த நாடு பல மாற்றங்கள் உண்டு. அதே மாதிரி சாதி வரிக்கான எடுப்புன்றது முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நடைமுறை முன்னாடியே அவங்க செஞ்சிருக்கலாம்ல, எவ்வளோ தாமதம் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. திரு சிதம்பரத்தை கோட் இல்லை சார், நேற்று வரைக்கும் ஒரு விஷயத்தை ஏன் செய்யலை, இன்றைக்கி ஏன் செஞ்சீங்கன்னு எப்படின்னா, நேற்று வரைக்கும் இதோட அவசியம் வந்து பிஜேபின்னு ஒரு கட்சி இந்த நாட்டை ஆளுந்துச்சு தெரியுமா, மோடின்னு ஒருத்தர் இந்த பிரைம் மினிஸ்டர் ஆனார் தெரியுமா, இவர் வந்து இந்த நாட்டை எந்த அளவுக்கு சதைச்சிருக்காருன்றதுக்கு அப்புறமா தான் எதெல்லாம் நம்ம திரும்ப சரி பண்ண வேண்டியதுன்றது நமக்கு இவங்க ஞாபகப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து மாற்று கருத்தே இருக்கவே முடியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த 10 வருஷத்தில் எல்லா மாநில உரிமைகளையும் வந்து பறித்து ஒரு குறுநில அதில் வந்து செஸ் வரி வந்து 5% மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். செஸ் மட்டும் எவ்வளோ சார் போட்டிருக்கீங்க? எத்தனை லட்சம் கோடி சார் கணக்கில் காட்டாமல் வசூல் பண்ணியிருக்கீங்க? அந்த காசெல்லாம் எங்கே சார், யாருக்கிட்ட சார் போயிருக்குது? நான் கேட்குறேன், இந்த கார்பரேட் நண்பர்களுக்கு மட்டும் வாரி வாரி கொடுத்தீங்களே சார், 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணீங்கல்ல, இன்றைக்கி வந்து அதில் ஒரு லாபத்தை ஏழை மக்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்களா? சொல்லுங்கள். கார்பரேட் டேக்ஸ் எவ்வளோ சார் தள்ளுபடி பண்ணீங்க? இப்போ இவங்க கேட்குறாங்கல்ல, இது எப்படி கொடுப்பாங்க, இது எப்படி கொடுப்பாங்க, இதெல்லாம் மிச்சம் 10 நாளே கொடுத்துட்டு போகலாமா சார்? நீங்கள் கார்பரேட் நம்பர்களுக்கு கொடுக்க தயாராக இருப்பீங்க, கார்பரேட் வரியை கட் பண்ண தயாராக இருப்பீங்க, ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்கணும்னா மட்டும் கேள்வி கேட்பீங்க. அதே மாதிரி வந்து இப்போ நீட் நம்ம எப்படி இவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து ரத்து செய்வோன்னு சொன்னோன்னே எப்படி ரத்து செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றிய அரசில் சட்டத்தை எடுத்துன்னு வந்தால் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்குது, நீதிமன்றம் ஏற்றுக்கணும்ல சார். இப்போ தானே சொன்னேன், டெல்லி மாநில அரசுக்கு என்ன அதிகாரத்தை எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் அமெண்ட்மெண்ட் எடுத்துன்னு வந்தீங்க, மாஸ் பண்ணீங்க, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி மாநில பட்டியல் எடுத்துன்னு வந்துட்டா ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிஞ்சு போகுது சார். மாநில பட்டியலேருந்து எப்போ வெளில போச்சு சார்? எப்போ போச்சு? நான் இப்போ தானே சொன்னேன், அதுக்கும் பதில் சொல்லிட்டேனே. அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இன்னைக்கு காலகட்டங்கள் மாறுது. மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா உரிமைகளும் பறிக்கப்படும் போது எல்லாம் மாற்றப்பட வேண்டியது சார். மாறாது ஒன்று எதுவுமே இல்லைங்க. கொண்டு வரவங்க தானே. புரியல. மாநில பட்டியலேருந்து பறிச்சது யார்? நான் அதுதானே சொன்னேன், அன்னைக்கு என்ன கண்டிஷனோ அதுக்கு போனாங்க. இன்னைக்கு மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது மாற்ற வேண்டிய இதில் என்ன தப்பு இருக்குன்னு தானே நான் கேட்குறேன். நீங்கள் நேற்று ஏன் செஞ்சீங்க இன்னைக்கு ஏன் செஞ்சீங்கன்னு சொல்ல முடியாது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்னிபாத் திட்டம் ஒட்டுமொத்த இளைஞர்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த அக்னிபாத் திட்டத்தை வந்து இன்னைக்கு நம்ம ரத்து செய்வோம்னு சொல்கிறோம். நாங்கள் இந்த மாதிரி வந்து நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு நீங்கள் ஆட்சி முடிச்சிட்டீங்க, இன்றைக்கி 10 வருஷம் முடிஞ்சே போச்சு. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் முதல்ல என்ன சொல்லி வந்தீங்க 14 டெவலப்மெண்ட் கொடுப்பேன்னு சொன்னீங்க. எதில் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லணும். வேலைவாய்ப்பு வந்து 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னீங்க சார், எல்லார் அக்கௌண்ட்லேயும் போட்டிங்களா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? நீங்கள் வந்தால் எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு வந்து 2 மடங்கு வந்து லாபம் அடைய செய்வேன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? எதை செஞ்சீங்க? எதையுமே செய்யலை. விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? இதே கச்சத்தீவை மீட்டு தருவோன்னு சொல்லிட்டு சுஷ்மா ஸ்வராஜ் போராட்டம் பண்ணாங்களா இல்லையா சார் ராமேஸ்வரத்தில்? அதை என்ன அவங்க மாற்றி பேச போகிறாங்களா, இல்லைன்னு சொல்ல போகிறாங்களா? இன்றைக்கி வந்து பொய்யான ஒரு கச்சத்தீவு ஆர்டிஐயில் போட்டேன்னு சொல்கிறாங்க. யார் போட்டாங்கன்னு வரல. அருண் ஜெயின்னு ஒருத்தர் பேரில் வந்து டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. அருண் ஜெயின்னு ஒருத்தர் அங்கே ஆஃபீஸில் வேலையே செய்யலை. நீங்கள் எப்படி அந்த டாக்குமெண்ட் வெளியே விட்டீங்க? அப்போ யாரை ஏமாத்துறீங்க? ஒட்டுமொத்த மக்களையும் நீங்கள் எப்படி முட்டாளாக நினைக்கிறீங்க? அப்படி எல்லாத்தையுமே வந்து அதிகார துஷ்பிரயோகம் நீங்க உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து மாநில உரிமைகளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துல எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அதனால இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இதுல இருக்குல்ல. மாநில உரிமை இதுல வந்து மையமா வருது. இது 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேங்கிறது இல்லையா?
15 லட்சம் ரூபாய் வந்து ஒரு பிரச்சாரத்தில் சொன்னார், இந்த மாதிரி பண்ணால் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். 1988வது முறையாக இந்த சமஸ்கிருதத்துக்கு இத்தனை பணம், தமிழுக்கு இத்தனை பணம்ங்கிற விளக்கத்தை கொடுத்த சூர்யா நன்றி. இன்னும் 2000 முறை கொடுத்தா கூட 6 தொலைக்காட்சியில் மாற்றி அதே பொய்யை திரும்ப சொல்கிறத தவிர வேறு எந்த வேலையும் இருக்காது. 10 பல்கலைக்கழகம் ஐயா, சமஸ்கிருத பல்கலைக்கழகம் ஐயா, காங்கிரஸ் தொடங்கிச்சியா, ஒரே ஒரு பல்கலைக்கழகம் ஐயா தமிழ் தொடங்குச்சு, தமிழில் தொடங்குச்சியா. ஸோ இதுக்கு நீங்கள் பணம் ஒதுக்கும் போது என்னாச்சுங்க ஐயா, அங்கே 10 மடங்கு போச்சுங்க ஐயா, இங்கே 1 மடங்கு 10 வந்துங்க ஐயா. இதை வச்சுக்கிட்டு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நன்றி. இன்னொரு 2000 முறை நீங்கள் சொல்லுங்கள் சூர்யா. டெல்லிக்கு மாநில உரிமை இருந்துச்சு, அதை பறித்தது பிஜேபி, காங்கிரஸ் கொண்டு வந்தது. அந்த பர்டிகுலர் ஒரு சட்டம் வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தது. அன்றைக்கி அதனுடைய நிலைமை வந்து 100 சீட்டாவது வெற்றி பெற முடியும்னு இருந்தது. இன்றைக்கி 44 கூட தாண்ட முடியாதுங்க. பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணும். ஆனால் நான் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, அதனால் அதுக்கு வந்துடுறேன். எந்தெந்த கம்பெனிலாம் வெற்றி பெற்றது? அதானி மட்டும்தான் வெற்றி பெற்றாரா, அந்த அம்பானி மட்டும்தான் வெற்றி பெற்றாரான்னு கேட்டால் பிடிலைட் கம்பெனி 816% வெற்றி பெற்றிருக்கு. அதாவது 10 வருடங்களில். வினையல் கெமிக்கல்னு ஒரு சாதாரண ஒரு நிறுவனம் 10 வருடங்களில் 2101 மடங்கு உயர்ந்திருக்கு. பிரிட்டானியா பழைய கம்பெனி 1007 மடங்கு உயர்ந்திருக்கு. இதெல்லாம் கம்பெனியை பற்றி சொல்லணும்னா ஒரு 40-50 கம்பெனியை உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல முடியும். அடுத்த கேள்விக்கு வந்துடலாம். இந்த நீட் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க பேசும்போதெல்லாம் குறுக்கிட வேண்டி வரும். உங்க கருத்தை இங்க யாரும் கேட்கல. நீங்க முதல்ல தமிழ்ல இது கொடுங்க. கார்ப்பரேட்ல ஒப்புதல் வாக்குமூலம் நீங்க சொல்லுங்க. நாங்க பேசிக்கிறேன், எங்களுக்கு தெரியும். அது கார்ப்பரேட்டா, கார்ப்பரேஷன்ல இருந்து மேல வந்த கம்பெனியான்னு எங்களுக்கு தெரியும். அது எத்தனை ஷேர்ல இருந்து மேல வந்தது, அது வந்து நம்ம கம்பெனியில் இருக்கிற மாதிரி மாரன் பிரதர்ஸ் கம்பெனி மாதிரியான பயங்கர ஷேர்ல வந்ததில்லை. இதெல்லாம் சின்ன லெவல்ல இருந்து மேல வந்த கம்பெனி. நான் சொல்லிடுறேன். 1000 அண்டப்புழுகாவது 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. ஆகாச புலகு 1 லட்சம் ரூபான்ட்டா. 1 லட்சம் ரூபாய் நீங்க யோசிச்சு பாருங்க. மன்மோகன் சிங் ஐயா சொன்னது என்னன்னா, ஒரு ஆள் தனி வருமானம் 22 ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் அவரை நான் புவர்னு எடுத்துப்பேன். அப்படி தான் அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஒரு குடும்பம்னா 3 பேர்னு வச்சுக்கோங்க. 22 66 ரூபா 365 பெருக்குங்க. மொத்த வருமானமே அவனுக்கு 27,320 ரூபாய்க்கு தான் இருக்கும். அந்த நிலைமையில 70 வருஷமா அவனை நீங்க வச்சுட்டு இருந்தீங்க. அவனுக்கு இப்போ 1 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கொடுத்தா அவன் என்ன பண்ண போறான்? அந்த 27,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனை பாவர்ட்டிங்கிறீங்க. பாவர்ட்டிங்கிறது என்ன? 1 லட்சம் ரூபாய் கடனை அவன் தலையில சுமத்திருக்கீங்க. சொல்லி முடிச்சிடுறேன். ஒவ்வொரு இந்தியன் தலைமையிலயும் 1 லட்சம் ரூபாய் கடனை சுமத்திருக்கீங்க. இல்ல சரிங்க, நாம தமிழ்நாட்டுல எல்லாம் நல்லதா இருக்கும். நம்மளுடைய கடன் வந்து இந்த 1 வருஷத்துல மட்டும், இந்த 2 வருஷத்துல மட்டும் 3 லட்சம் கோடிக்கு அதிகமா வந்திருக்கு. அதை 8 கோடிக்கு பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்க கால்குலேட்டர் கணக்கு சொல்லும். அடிப்படையில் ஒரு பாவர்ட்டியை உயர்த்துவதற்கு என்னென்ன பண்ணணும், அதை பல ஸ்டாண்டர்ட்ஸில் நாங்கள் உயர்த்தியிருக்கோம். இத்தனை கோடி பேரை இந்த நிலைமையிலேருந்து இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னால் அது நாடு வளர்வதற்கான திட்டம். ஐயா எம்ஜிஆர் சொன்னார் பாட்டில், அதுக்கு முன்னாடி கென்னடி சொன்னார், மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னார். உங்களால் 44 சீட்டுக்கு மேலே வாங்க முடியலைங்கிற அந்த துக்கத்தில் நீங்கள் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிறிஸ் கமிஷன் ஒரு கமிஷன் தீகா காலத்துல அப்ப வந்து அவங்க, ஐயா நான் முடிச்சிடுறேன் ஐயா, உங்க கருத்து எனக்கு தேவையில்லை ஐயா, உங்க கருத்து கேட்கறதுக்காக நான் வரல. 38% வேலை இல்லாம ஆக்குனது நீங்க. ஆமா நாங்க தாங்க 10 வருஷமா ஆக்கிட்டோம். நீங்க 70 வருஷமா நல்லா பண்ணீங்க. அந்த டைம்ல காந்தி ஒரு கருத்து சொன்னார். தீகாவோட ஒரு விவாதம், கிறிஸ் கமிஷன். அப்போ அவர் இவங்க கேட்ட டிமாண்டை பார்த்துட்டு மண்டகாஞ்சி போய் மகாத்மா காந்தி என்ன சொன்னார், முடிய போகிற பேங்க்கு போஸ்ட் டேட்டட் செக்கு கொடுத்தா எப்படியோ அப்படி இருக்குது நீங்கள் சொன்ன விவாதம் அப்படின்னாரு. அந்த மாதிரி முடிய போகிற ஒரு கட்சி போஸ்ட் டேட்டட் செக்கை வேறு கொடுத்தா, இன்னி தேதியில் கொடுத்தாலாவது வாங்கிட்டு கிளம்பிடலாம். போஸ்ட் டேட்டட் நாளைக்கு நாங்கள் வந்தால் அதை பண்ணுவோம். இதை வந்து எங்கேயா நான் என்ன கேட்குறேன், இல்லை மேனிஃபெஸ்டோவில் எதை கேட்கணும்னு ஒன்று இருக்குது. அதாவதுங்க அவங்க ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு பென்ஷன் இன்சூரன்ஸை உயர்த்துருவேன்னு சொன்னாங்கல்ல, அதில் நியாயம் இருக்குது. இன்றைக்கி நீ 5 லட்சம் கொடுக்குறியா, நான் 25 லட்சம் கொடுக்குறேன். அதில் எந்த தப்பும் இல்லை. 330 ரூபாய்க்கு பதிலாக மேக்ஸிமம் நீங்கள் 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணுவீங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இல்லை நீங்கள் சின்ன விஷயம் ரியலிஸ்டிக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பயங்கர அண்ட புழுக்குன்னா இல்லை, ஒரே ஒரு மேட்டர் தான், ஒரு லைன் தான். ஏங்க இடபிள்யூஎஸ்ங்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்க? 10% வந்து யாருக்கு இந்த 69 தமிழ்நாட்டில் யாருக்கு 50% இந்தியாவில் வாய்ப்புகளே இல்லையோ
அதில் இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய ஏழைகளுக்கு நாங்கள் 10% கொடுக்குறோம்னு சொல்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுத்துருவோம். எல்லாருக்கும் கொடுப்பேன்னா நீங்கள் என்ன ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க தெரியுமா? அந்த 50% இடஒதுக்கீடு வாங்கிட்டு இருக்கிறவங்கள பணக்காரங்க தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க 70 வருஷமா. ஏழைகளுக்கு அதில் வாய்ப்பே இல்லை, அதனால நான் எல்லாருக்கும் 10% கொடுக்குறேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. இந்த இது கூட தெரிஞ்சுக்காம இந்த ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறோங்கிறது கூட தெரியாம ஒரு மலைக்கல்லன் வேலையை நீங்க எப்போதுமே பண்ணலாம் ஜி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மலைக்கல்லன் என்ன பண்ணுவான்னா பணக்காரன்ட்டு வாங்கி ஏழை கிட்ட கொடுப்பான். அது வந்து திருட்டா இருந்தாலும் அது நியாயம் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். ஆனால் ஒரு அரசு ஏழைகளுடைய நிலையை உயர்த்துறதுக்கு தான் முயற்சி எடுக்கணும். அதை செய்யாம அதை செய்யாம finish your thoughts. அல்ல, அதை செய்யாம 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா 22 ரூபாய்க்கு கீழே வச்சிருக்கிற ஒருவனுடைய நிலைமையை 60 வருடங்களாக இடைவெளிக்கு பிறகு தொடரும். ஒரு போஸ்ட் டேட்டட் செக்ங்கிறாரு மதிவான. அதாவது நான் என்றைக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட மனுஷனை பேசக்கூடாதுன்னு ஆசைப்படுவேன். சார் பேசும்போது என்ன சொன்னார்னா, அவங்க கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. இப்படி தான் காலம் ஃபுல்லாக எங்களை சொல்லி இவங்களுக்கு கல்வி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, வேலை கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி காலம் ஃபுல்லாக எங்களை அடிமையாக வச்சுருந்தீங்க. இப்போ என்ன கேட்குறாரு சார், 1 லட்ச ரூபா கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறாரு. அது என்ன பண்ணுவாங்கன்றது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க சரிங்களா? அது உங்களுடைய வேலை கிடையாது, முதல் விஷயம். ரெண்டாவது வந்து இந்த 10 வருஷத்தில் மோடி பண்ண வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது யாருமே மறந்தே இருக்க மாட்டாங்க. இந்த 10 வருஷத்தில் 142 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த நாடாளுமன்றத்தில் உங்கள் ஸ்டேட்டுக்கு புரியல ஸ்பீக்கர் பண்ணாருங்க. ஸ்பீக்கருக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லை. பிஜேபி கட்சியில் நின்று அவர் ஜெயிக்கல. பிஜேபி பேசும்போது அதிகமாக அலோவ் பண்ணல. அதனால் வந்து நீங்கள் இப்படி பேசுறீங்கன்னா எதிர்பார்க்கல சரிங்களா? அதனால் அந்த மசோதாக்கள்லாம் முதல்ல நம்ம மறு ஆய்வு செய்யணும். அதுவும் இந்த தேர்தல் இருக்கையில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி சார் என்ன சொன்னார்னா, அவங்க 10 பல்கலைக்கழகங்கள் ஓப்பன் பண்ணாங்க, இது ஒரு பல்கலைக்கழகம். சரி, இந்த 10 வருஷம் நீங்கள் எத்தனை பல்கலைக்கழகம் தமிழில் ஓப்பன் பண்ணீங்க, நீங்கள் எத்தனை நடைமுறைப்படுத்தியிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டால், எத்தனை வருஷம் தான் சார் 10 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப காங்கிரஸ் அது பண்ணிச்சு இந்த 65 கதை வச்சே பேசுவீங்க. 10 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பேசுங்க சார். அதே மாதிரி சார் என்ன சொன்னாருன்னா, இவ்வளோ கோடி கடன் வாங்கியிருக்கு மாநில அரசுன்னாரு. நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு ஒவ்வொரு மேடையிலையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் இந்த 10 வருஷத்தில் ஏழை மக்களுக்கு எத்தனை செஞ்சீங்கன்றதை சொல்லுங்கள். அதுதானே நாங்கள் கேட்குறோம். நீங்கள் 55 லட்சம் கோடி கடன்லேருந்து 155 லட்சம் கோடி கடனாக மாற்றி வச்சுருக்கீங்களா, நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு அதை சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் ஒன்றுமே சொல்லலையே, நாங்கள் தெளிவாக சொல்லணும்னா, நாங்கள் இல்லம் தேடி கல்வியிலேருந்து, நான் முதல்வத்திலேருந்து, இன்னுயிர் காப்பகம் திட்டத்திலேருந்து, காலேஜ் திட்டத்திலேருந்து, தமிழ் முதல்வன் திட்டத்திலேருந்து, இலவச பஸ் போக்குவரத்துலேருந்து, மகளிர் உரிமை தொகையிலேருந்து இத்தனை திட்டங்கள் மக்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம்ல. நீங்கள் எத்தனை திட்டங்கள் கொடுத்துருக்கீங்க, மக்கள் நேரடியாக பயன்பெற மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். சூர்யா, நீங்களும். அதாவது இந்த ஒவ்வொரு விவாதத்திலேயே எங்களுடைய வேலையே என்ன ஆச்சுன்னா, திமுக காரங்க ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லுவாங்க, அது டிஃபெண்ட் பண்ணுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போயிடுது. பண்ண வந்து போன செஷனில் பேசும்போது சொன்னார், அக்னிபத் திட்டத்துக்கு இளைஞர்கள்கிட்ட வரவேற்பே இல்லை, அந்த திட்டத்தை கொண்டு வந்து திணிச்சிட்டாங்கன்னு. ஃபஸ்ட் இயரில் 31,000 வேக்கன்சிஸ், 31,000 இடங்கள். அதுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க தெரியுமா? இந்தியாவில் 34 லட்சம் பேர். அதாவது ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா, நான் முடிச்சிடுறேங்க. 31,000 இடங்களுக்கு 34 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. அதோட இது பர்க்ஸ் சொல்லிடுறேன். மாதம் 30,000 ரூபாய் சம்பளம் 2 வருஷத்துக்கு, அடுத்த கடைசி 2 ஆண்டுகளுக்கு 40,000 ரூபாய் சம்பளம், 4 வருஷம் தான் மேக்ஸிமம் சர்வீஸு. முடிச்சுட்டு வெளிவரும்போது 12 லட்சம் ரூபாய் கையில் கொடுப்போம். இது வந்து ஸ்கீம். திமுக அரசாங்கத்தில் பார்ட் டைம் டீச்சர்ஸ், அதாவது பகுதி நேர ஆசிரியர்கள், எம்எட் படித்தவங்க, பிஜி படித்தவங்க, பிஹெச்டி படித்தவங்களெல்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்க. சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 6,000 ரூபாய் சம்பளம். தெருவில் வந்து நின்று எவ்வளோ வாரம் மாதக்கணக்கில் போராடினாங்க. நீங்கள் என்ன சம்பளம் கொடுத்துட்டீங்கன்னு இந்த திட்டத்தை குறை சொல்கிறீங்க. இப்போ அக்னிபத் ஸ்கீமில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம் நாங்கள்? நீங்கள் படித்தவர்களுக்கு, தமிழர்களுக்கு வெறும் 6,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்களே. தெருவில் வந்து குழந்தைங்களோட பெண்கள் போராடினாங்களே, பெண்களை அடித்து கொடுமைப்படுத்தி இழுத்துட்டு போய் சிறையில் போட்டீங்களே. இந்த அரசாங்கம் இதை பற்றி பேசலாமா? சூர்யா என்ன பேசுறாங்க? 10 வருஷத்துல திட்டங்களை சொல்ல சொன்னா நீங்க அந்த திட்டமே தப்பு. அக்னிபாத் திட்டம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா அத்தனை பேரை வேலை வாய்ப்பு இல்லாம நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. அந்த திட்டத்தை யார் நிறைவேற்றா? எத்தனை ரயில்வே ஸ்டேஷன் ஏறிங்க? எவ்வளவு பேர் போராட்டம் பண்ணாங்க? எத்தனை பேர் நடுரோட்ல நின்னாங்க? கிடையாதுன்றது எல்லா வீடியோல பார்த்தோம், எல்லா டிவிலயும் பார்த்தோம். யார் இல்லன்னு சொல்றா? நீங்க பொதுவா போராட்டங்கள 10 வருஷம் சார். நான் சூர்யாக்கு பதில் சொல்றேன் சார், நீங்க அனுமதியா இருங்க சரிங்களா? சூர்யா கேள்வி கேட்கிறாரு, சூர்யா பிஜேபி. நீங்க நான் என்ன தெரியுமா சொல்றேன், நான் திட்டங்களை பத்தி பதில் சொல்றேன். திட்டத்துக்கு பதில் சொல்லுங்கன்னா
நீங்க ஒரு தப்பான திட்டத்தை எடுத்துட்டு வரீங்க, அதுக்காக மக்கள் போராடுறாங்க, இளைஞர்கள் போராடுறாங்க, அதுக்கப்புறம் அதான் வாய்ப்பு பண்ணும்போது அந்த வாய்ப்பு விட்டுட்டு எப்படி உட்கார முடியும்? சரி, அந்த வாய்ப்பு விட முடியுமா? நான் பதில் சொல்லிருக்கேன். யாரும் போராடலங்க, இவர்களுக்கு எதிர்ப்பதற்கு சூர்யா பதில் சொல்றாரு, சூர்யா ரெண்டு பேர் நாங்க பேசுறோம், இதுல இவரியா குதிக்கிறாரு. சரி, அதாவது இவங்க சொல்றது எல்லாமே, அதாவது ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பா சொல்றது எல்லாமே விசித்திரமா இருக்கு. தேர்தல் நிதி வந்து விசாரணை பண்ணுவாங்களாம். மொத்தம் 20,000 கோடி வந்திருக்கு, அதுல 6,000 கோடி பிஜேபி வாங்கியிருக்காங்க. மீதி இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் 10,000 கோடி வாங்கியிருக்காங்க. அண்ணனோட திமுக ஒரு 600 கோடி, காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு 1,500 கோடி, திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு 1,500 கோடி. அப்ப இவங்க எல்லாம் விசாரிச்சு எவ்வளவு பேர் ஜெயில போட போறீங்க? என்ன பேச்சு தேர்தல் பத்திர ஊழல்ல வந்து நீங்க தானே மறைச்சு வச்சிருந்தீங்க, உச்சநீதிமன்றம் கொட்டுற வரைக்கும் நீங்க தானே காத்திருந்தீங்க. கொடுத்த டாக்குமெண்ட் நடுவுல கொஞ்சம் பக்கம் மாதிரி 2 வருஷம் டாக்குமெண்ட் இல்லாம தானே கொடுத்தீங்க. உச்சநீதிமன்றம் கண்டிப்பா கொடுத்திருப்பீங்களா? நீங்க நேர்மையான நியாயமா கொடுத்திருப்பீங்களா? இன்னைக்கு வெளிப்படையா திமுக எவ்வளவு வாங்கிச்சிருந்தது ஆபீஷியல் வெப்சைட்ல இருக்கு, பிஜேபி வெப்சைட்ல இருக்காது. சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. இல்ல இது முடியல சொல்ல. நம்ம பேச வேண்டிய சப்ஜெக்ட் வந்து காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ. தென்னை மரம் பசுமாடுன்னு ஒரே மாதிரி போயிட்டு இருந்தா கஷ்டமாயிடும். சம்பந்தமே இல்லைங்க. பிஎம் கேர்ஸ் பத்தி ஒரு நிமிஷம் பாண்ட பத்தி பேசுறீங்க, பிஎம் கேர்ல கணக்கு காட்ட மாட்டேன்றாங்கிறீங்க. பாண்டுக்கும் பிஎம் கேருக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை இருக்கு. பாண்டுக்கு வர்ற பணம் 15 நாள்ல எடுக்கப்படலைன்னா அது பிஎம் கேருக்கு போயிடும் அப்படின்னு இருக்கு. அங்க வந்து இது இருந்ததா, டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருந்ததா, அதனால எங்க கணக்கு வராம இருந்தது. இப்ப டிரான்ஸ்பரன்சி வந்துருச்சா, இதுக்கப்புறம் அதுல இருந்து வரப்போகுது. இதுல என்ன இருக்கு? இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஏங்க டெல்லி மசோதாவே தெரியாத போது பிஎம் கேர் முதல்ல பேச சொல்லுங்க. டெல்லி மசோதா போயில பிஎம் கேர் பேச சொல்லுங்க, எலக்ட்ரல் பாண்ட் பேச சொல்லுங்க. ஐயா நீங்க பேசுனீங்கன்னா நான் பேச மாட்டேங்கய்யா. அடுத்தது ஏழைகள் படிக்கிற ஏழைகள் எல்லாம் பணக்காரர்கள் படிக்கின்ற பள்ளியில் போய் படிக்கிறாங்க. கஜேந்திர பாபு ஐயா கூட்டு போவோம், கான்வென்ட்டாக ஏறுவோம். காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் தான் 25% ஏழைகள் படிக்கணும்னு இருக்கு. எத்தனை கான்வென்ட்ல 25% ஏழைகள் படிக்கிறாங்கன்னு காட்ட சொல்லுங்க. சும்மா கதை விட்டுட்டு இருந்தா ஏழைகள் பணக்காரர்கள் ரொம்ப முக்கியமானது. அக்னிபாத்தை பத்தி ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நம்ம பேசிட்டோம் நிறைய. இல்ல அதுல ஒரு விஷயம் முக்கியமா புரியணும். நான் நேரத்தை பகிர்ந்துக்கணும். திரு இதயத்துல்லா ஒன்றும் இல்லைங்க. 25 விழுக்காடு மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அதுக்கு பணத்தை மத்திய அரசும் மாநில அரசும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது இருக்கட்டும். ரஃபேல் ஊழல் விசாரிக்கப்படும். அதே மாதிரி பண மதிப்பிழப்பு விசாரிக்கப்படும். கார்ப்பரேட்டுகளுக்கு நீங்க தள்ளுபடி பண்ண வரி கோடி தள்ளுபடி அக்னிபத்தில் என்ன தெரியுமா நடக்க போகுது? ஏற்கனவே ராணுவ வீரர்கள் பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். 3 வருஷத்துல அவங்களை முடக்கி வீட்டுக்கு அனுப்புற வேலை கிடையாது. அது மட்டுமல்ல, ஒரே தேர்தல் ஒரே நாடு எடுபடாது. 100 நாள் வேலைக்கு 400 ரூபாய் கொடுக்கப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் போது உங்களுக்கு பதறுது. ஏன்னா 90% இந்துக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. 10% இந்துக்களுடைய அதிகாரம், இந்த 90% அதிகாரம் 10% இருக்கு. அதையும் தடுப்போம்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. RSS உடைய கண்ட்ரோல்ல டாப் கவர்மெண்ட் பவர்ஸ் இருக்கு, புரோக்கர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றது இன்னைக்கு அதை தடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு யாருக்கு தெரியுமா? RSSக்கு தான் இதுக்கு பிரச்சனை. நீங்க 90% இந்துத்துவா பேசக்கூடிய இந்துக்களுக்கு பிரச்சனை இல்ல, ஆரியத்துவாவுக்கு தான் பிரச்சனை. அதை விட இன்னைக்கு இந்த தேர்தல் அறிக்கையை, நியாய அறிக்கையை ராகுல் காந்தியுடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அதை விடங்க இந்த சிறுபான்மை மக்கள் பாவம், அவங்களுக்கு சில கோடி கடன் கொடுத்தாங்க, அதை தடுத்திருக்கீங்க. இன்னைக்கு தென்னகத்தில் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு என்னுடைய பேரை சொல்லி கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க அந்த இடஒதுக்கீடு போன்ற மாறுதல்கள் வரும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எந்த மாநிலம்னு சொல்ல சொல்லுங்க தயவு செஞ்சு. இப்பவே பயப்படுறீங்க. நீங்க
ஒப்பந்த தொழிலாளர்கள் எங்க ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் என் பேரை சொல்லி கலைஞர் இடஒதுக்கீடு கொடுத்தாரு, 3 கொடுத்தாரு, 5% தருவதாக வாக்குறுதி கொடுத்தாரு. அதை கேள்விப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் நம்முடைய ஸ்ரீரங்கத்தில் போய் நானும் 5% தர்றேன்னு சொன்னாங்க. இவையெல்லாம் அடுத்தடுத்து நியாயங்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்கப்படும். தலித்துகளுக்கு 90% இந்துக்களை ஏமாத்துறத எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பார்லிமெண்ட்ல தெளிவா சொல்லியிருக்காரு. இன்றைக்கு இந்துக்களை ஏமாற்றுவது யாரு? பிஜேபி. இந்துத்துவான்னு பேர் சொல்லுது, ஆனா செயல்படுவதெல்லாம் RSS உடைய ஆரியத்துவா. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு யாருக்கு இன்னைக்கு இந்த கோபம் வருதுன்னு சொன்னா, அந்த யாரெல்லாம் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு கோபம் வருது. அன்னைக்கு மாற்றி வாக்களிக்க டாக்டர் சுமந்த், இந்த EVM பத்தி நிறைய அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க வச்சிருக்கிற இந்த ரிஃபார்மிஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு திருப்தியா படுதா? இல்ல, ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் ஹரி, எவ்வளவு வாக்குகள் பதிவாகிறதோ அவ்வளவு வாக்குகள் தான் எண்ணப்படுங்க. இது நடக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 350 தொகுதியில 2019 ஐதர் எண்ணப்பட்ட வாக்குகள் போடப்பட்ட வாக்குகளை விட அதிகம் இல்ல குறைவு. இது ரெண்டுமே தப்பு. சில கேசஸ்ல எல்லாம் 10,000 15,000 வாக்குகள் வித்தியாசம். இது நிச்சயமா மக்களிடையே கவலை, சந்தேகத்தை எழுப்பும். இதனால EVM ஹேக் பண்ணலாம், மேனிபுலேட் பண்ணலாம் நான் சொல்லல. ஆனால் ஒரு தொகுதியில 5 லட்சம் ஓட்டு விழுது, 5,20,000 ஓட்டு எப்படி எண்ண முடியும்? விழுந்த ஓட்டை விட அதிகமா எண்ண முடியாது. ஸோ இதில் இந்த ஃபார்ம் 17C அப்லோட் பண்ணோம். 2019 இந்த விஷயம் பெருசா வெளியே வந்த போது தேர்தல் ஆணையத்தினுடைய ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த VVPAT 3 மாசத்துலயே அழிச்சிட்டு அந்த வெப்சைட்ல இருந்த டேட்டாவை எடுத்துட்டாங்க. எவ்வளவு ஓட்ஸ் பதிவானது அப்படிங்கிறத வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டாங்க. இதுதான் எலெக்ஷன் கமிஷன் செஞ்சது. ஸோ இதெல்லாம் நிச்சயமாக மாற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் முயற்சிக்கிறது. அது மிகவும் இப்போ எப்படிமோ உச்சநீதிமன்றத்துல அடுத்த சில நாட்கள்ல இந்த மேட்டர் கோர்ட்ல வரப்போகுது. அண்ட் VVPAT எல்லாத்தையுமே எண்ணணுமா அப்படிங்கிற உத்தரவு ஒன்று வந்தால் நிச்சயமாக அது வரவே. ஆனால் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ஹரி, இது பாத்தீங்களா, ஒரு தேர்தல் நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு எல்லா கட்சியும் தானே விரும்பணும். சரி, இது எதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றது? இப்ப நாளைக்கு தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிகளும் எல்லா VVPAT எண்ணணும்னு விருப்பம் தெரிவிச்சுட்டாங்க, அதனால நாங்க எண்ணணும்னா நீதிமன்றத்துக்கு வேலையே கிடையாது. எதற்காக அரசாங்கம் தேர்தல் ஆணையம் அதை தடுக்கணும்? ஏங்க, இத்தனை 1000 கோடி செலவழித்து நடத்தப்படும் ஒரு தேர்தல், மக்கள் அது நேர்மையாக நடத்தப்படுகிறது என்ற நம்பிக்கை மக்களிடம் கொடுக்கணும். அந்த நம்பிக்கைய அந்த தேர்தல் ரிசல்ட் ஒரு 6 நாள் லேட்டா தான் வந்துட்டு போகுது, 1 நாள் லேட்டா தான் வந்துட்டு போகுது. அப்போ அந்த காலத்துல மேனுவல் பேலட் இருக்கும்போது 2 நாள் 3 நாள் ஆகாத தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு. ஏன் இந்த தயக்கம்? அந்த VVPAT எல்லாத்தையும் எண்ணுவதற்கு ஏன் அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் மறுக்கின்றன? நாளைக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அஃபிடவிட் போட்டா முடிஞ்சு போச்சு. கோர்ட் என்ன சொல்ல போறாங்க? நாங்கள் முன் இந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி அனைத்து VVPATகளையும் எண்ணுவோம், முடிஞ்சு போச்சு. அரசாங்கம் ஏன் செய்ய சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஓகே, சோ இதெல்லாம் நிச்சயமா மாற்றப்பட வேண்டியது. ரெண்டாவது, இந்த PM கேர்ஸ் யாருடைய ஃபண்ட்? அரசாங்கத்துடைய ஃபண்டா? அரசாங்கத்துடைய ஃபண்ட் இல்லங்கிறாங்க. அப்படின்னா யாருடைய ஃபண்ட்? அதுக்கு எப்படி ஒரு அபிஷியல் வெப்சைட் கொடுக்க முடியும்? எப்படி அதுக்கு பிரைம் மினிஸ்டர் கேன்வாஸ் பண்ண முடியும்? எனக்கு புரியல ஹரி. இந்த நாள் வரை அது அரசாங்க ஃபண்ட் இல்லங்கிறாங்க. அப்படின்னா யாருடைய ஃபண்ட்? பிரதமருடைய சொந்த ஃபண்டா? பிஜேபியுடைய ஃபண்டா? இல்ல வேற அரசாங்கத்துக்கு தொடர்பே இல்லாத ஒரு அமைப்பினுடைய ஃபண்டா? யாருடைய ஃபண்ட்? அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சுமன் சார், எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. PM கேர்ஸ் வர வேண்டிய அவசியமே வந்ததுன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுங்கிறதுல காங்கிரஸ் பிரசிடென்ட் கையெழுத்து போட்டா தான் பணம் கொடுக்க முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்ததாக சொல்லி அதுக்கு தான் PM கேர்ஸ் வந்தது. இல்லங்க, இன்னொரு கேள்வி கேட்டுறேன் ஐயா, இன்னொரு கேள்வி கேட்டுறேன்.
பிஎம் கேர்ஸ்ல இருக்கிறது வந்து எஃப்எம், ஹோம் மினிஸ்டர், பிஎம் 3 பேர் தான். இன்னைக்கு இவங்க பிஎம், எஃப்எம், ஹெச்எம், நாளைக்கு வேற ஒருத்தர் வர போறாரு. அப்போ எப்படி அது வந்து தவறான ஒரு ஃபண்டா மாறும்? அதுல வந்து டிரான்ஸ்பரன்சி மிஸ் ஆனதுக்கு ஒரே காரணம் அது இந்த பாண்டோட சேர்ந்து இருந்ததுனால இப்ப பாண்ட் தான் வெளியில வந்தாச்சு. அதுக்கப்புறம் அது எதுக்காக தேவைப்படும் போது வெளில சொல்ல போறாங்க. இல்ல, எனக்கு ஒன்னே ஒரு கேள்விதான். இது அரசாங்கத்தினுடைய ஃபண்டா இல்ல ஒரு தனி அமைப்பினுடைய? எங்க பிரைம் மினிஸ்டர்ங்கிற பேர்ல கலெக்ட் பண்ணும்போது அது அரசாங்கம், மோடிங்கிற பேர்ல கலெக்ட் பண்ணிருந்தா அது தனி நபர். அப்படித்தான் நம்ம பேர் வந்து என்ன தெளிவா இருக்கு, பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ் தான் தெளிவா இருக்கு. அப்ப யார் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர்? இவரு, நாளைக்கு வேற ஒருத்தர், அவ்வளவுதானே. அப்போ ஒரே ஒரு கேள்வி, any government related fund is subject to RTI. RTI ல இது வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும். அப்ப எப்ப சப்ஜெக்ட் நானும் சுமன் சாரும் பேசிட்டு இருந்தாலும் நீங்க பதறீங்க. இல்ல குறுக்க வந்தாலும் எப்ப பேச போறோம்? இருங்க, இன்னொரு சிம்பிளான ஒரு கேள்வி. அதாவது இருங்க, இதயத்துள்ள ஐயா கிட்ட மட்டும் இந்த விவாதத்துல பேசினதுனால இருங்க, அது விசாரிச்சு பிஎம் கேர் பத்தி பேசிதான் ஆகணும். இல்ல வாங்க, பிஎம் கேர்ல வந்து பிரைம் மினிஸ்டரோட போட்டோ இருக்கு, யார்கிட்ட வசூல் பண்ணிருக்காரு, எவ்வளவு வசூல் பண்ணிருக்காரு, எவ்வளவு செலவு. சார் ஒரே நிமிஷம், சிஎம் கேர் ஃபண்ட் தமிழ்நாட்டுல வசூல் பண்ணாங்க சார். எல்லா பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்தோம் சார். யார்கிட்ட வாங்கணும், எவ்வளவு வாங்கணும், எந்த செலவு கொடுத்துருக்கோம். நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு சும்மா ஒரே ஒரு விஷயம். அடுத்து வந்து என்ன விஷயம்? இது என்னோட உரிமை, இது என்னோட விஷயம், இது எங்களோட அறிக்கை பத்தி நீங்க பேசுறீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அதாவது வந்து சார் என்ன சொல்றாரு, சிறுபான்மை பத்தி ஒரு விஷயம் பேசுறாருல்ல, சிறுபான்மை வந்து எங்க இது பண்ணீங்கன்னா கர்நாடகால நாங்க ஆட்சிக்கு வந்தா சிறுபான்மையின இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் சொன்னாங்களா இல்லையா சார்? இஜாப் பிரச்சனையை உருவாக்குனாங்களா இல்லையா சார்? 80-20 தேர்தல் சொன்னாங்களா இல்லையா சார்? யார் சார் இதெல்லாம் பேசுனது? எதிர்த்து பேசுறவங்களா பாகிஸ்தானுக்கு போன்னு சொன்னது யார் சார்? இந்த பிஜேபி சார். அதாவது இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் பத்தி பேசுறதே அபத்தமா இருக்கு. ஏன்னா வருஷம் ஆடிட் ரிப்போர்ட் பப்ளிக்ல வச்சுட்டு தான் இருக்காங்க, பார்லிமெண்ட்ல இருக்காங்க. போன வருஷம் ஒரு நிமிஷம் இருங்க, போன வருஷம் ஆடிட் ரிப்போர்ட் படி மொத்தம் 12,691 கோடி ரூபாய் பெறப்பட்டது. அதுல எந்தெந்த ஹெட்ஸ்ல செலவு பண்ணிருக்கோம்னு பார்லிமெண்ட்லயே சப்மிட் பண்ணிருக்காங்க. அது பிரதமர் ஃபண்டா கவர்மெண்ட் ஃபண்டான்னு கேள்வி கேட்கறதுலாம் குழந்தைத்தனமா இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல விரும்பல. நான் டாபிக் உள்ள போயிடுறேன். இப்போ ஃபினிஷிங் பாயிண்ட் சொல்றேன். அதாவது எஜுகேஷன் லோன் எல்லாமே தள்ளுபடி பண்ணிடுறோம் அப்படின்னு இவங்க தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க. மொத்தம் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிற டேட்டா பிரகாரம் 45,309 கோடி ரூபாய் இது எஜுகேஷன் லோன் மட்டும் எல்லா வங்கிகள்லயும் பெண்டிங்ல இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு எல்லா லோனையும் தள்ளுபடி பண்ணணும்? பணக்காரங்க கூட லோன் வாங்கி படிக்கிறாங்க, அதை எதுக்குங்க தள்ளுபடி பண்ணணும்? கட்ட முடியாதவங்க லோனை தள்ளுபடி, ஒரு நிமிஷம் இருங்க, கட்ட முடியாதவங்க லோனை தள்ளுபடி பண்றோம்னா பரவாயில்ல. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் பதில் சொல்றேன். வெளிநாடு வாங்குறவங்க யார் இருக்காங்க? பணக்காரங்க இருக்காங்க. பணக்காரங்க யார் தள்ளுபடி பண்ணுன்னு கேக்குறீங்க? கார்ப்பரேட் கடன் வாங்குனவங்க யாரு? அவங்கள சாதாரண ஏழைகளா? கார்ப்பரேட் தள்ளுபடி பண்ணுறது யார் பண்ணது? இருக்குது சார், டேட்டாஸ் இருக்குது சார். யார் சொன்னாங்க? ஆர்டிஐல போடும்போது 11 லட்சம் கோடி கடன் சொல்லி நாடாளுமன்றத்துல சொல்லிருக்காங்க. ஆர்டிஐல 25 லட்சம் கோடி இருக்குது சார். நான் பேப்பரோட அனுப்புறேன் சார். இதுல அவர் பேசுறது தவறு, அவர் பேசுறது சரியா? பதில் சொல்ல விடுங்க. என்ன எஜுகேஷன் சம்பந்தமே இல்லாம அதாவது அவர் பேசுறது பதில் சொல்றாரு. இவருக்கு என்ன சார் பிரச்சனை வருது? ஒரு நிமிஷம் இவருக்கு என்ன பிரச்சனை வருது? நான் சூர்யாக்கு பதில் சொல்றேன். பிஜேபி அங்கீகரிக்கப்பட்டது நான் பதில் சொல்றேன். எஜுகேஷன் லோன் பணக்காரர்கள் வெளிநாட்டுக்கு போய் பல்கலைக்கழகங்களை படிக்கிறதுக்கு கோடிக்கணக்குல பணம் வாங்குறாங்க. அதை எதுக்குங்க நீங்க தள்ளுபடி பண்ணணும்? இது என்ன தேர்தல் அறிக்கை? என்ன தேர்தல் அறிக்கை இது? 20 seconds. திரிதயத்துல்லா 100 மடங்கு பணக்காரர்களுக்கு கொடுக்குறீங்க, 1 மடங்கு மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி பண்றதுக்கு கேள்வி கேட்குறீங்க. நீங்க ஏழைகள் விரோத ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. ஓகே, நம்ம மேற்கொண்டு விவாதிப்போம். நேரம் இல்லை. இந்த அறிக்கை ஆழமானது, மற்ற கட்சிகளோட அறிக்கை வருது, சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ஆழமானது. தொடர்ந்து விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.